நெல்லையில் மகனும் மருமகளும் சேர்ந்து வாழ்வார்கள் என சொன்ன குறி பலிக்காததால் பூசாரியை அரிவாளால் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறி பலிக்காததால் கொலை முயற்சியில் ஈடுபட்டதன் கொடூர பின்னணி என்ன? நெல்லை மாவட்டம் கண்டியப்பேரி பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் கோயிலில் சாமியாடி குறி சொல்லி வருகிறார். இவரிடம் தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு பகுதியைச் சேர்ந்த மலையாண்டி என்பவர் தனது மகனும் மருமகளும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருப்பதாகவும் அவர்களை சேர்த்து வைக்க பூஜிக்க வேண்டுமென்றும் கேட்டுள்ளார். அப்போது கோயிலில் நடைபெற்ற பூஜையில் மணிகண்டன் சாமியாடி 1 மாத காலத்திற்குள் மகனும் மருமகளும் சேர்ந்து விடுவார்கள் என கூறியதாக தெரிகிறது. ஆனால் 1 மாதம் கடந்த பிறகும் இருவரும் சேராததால் விரக்தியடைந்த மலையாண்டி புல் போதையை ஏற்றிக்கொண்டு பூசாரி மணிகண்டனை சந்திக்க சென்றுள்ளார். சேர்ந்து விடுவார்கள் என்றுதானே கூறினாய், ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை என கூறி சண்டை போட்டவர் பூசாரியிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் கையில் வைத்திருந்த அரிவாளை கொண்டு மணிகண்டனை மலையாண்டி வெட்டியுள்ளார். இதில் காயமடைந்த மணிகண்டன் கூச்சலிட அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து மலையாண்டியை தடுத்துள்ளனர். உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்து அவரை ஒப்படைத்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக விசாரணையை தொடங்கிய போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிந்து மலையாண்டியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். வெட்டுக்காயங்களுடன் பூசாரி மணிகண்டன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மகனும் மருமகளும் சேர்ந்து வாழ்வார்கள் என சொன்ன குறி பலிக்காததால் பூசாரி அரிவாளால் வெட்டப்பட்டது நெல்லையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.